Hi friends, வணக்கம் and welcome to my channel Nuclear Family. I hope எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் நாங்கள் பண்ண சின்ன சின்ன வேலைகளை தாங்க அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்லேருந்து தங்கச்சிவங்க ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ட்ரிப் ஒன்று வந்திருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க டீ ரெடி பண்ணிக்கிருக்கேன். 2 பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு டீ தூள், மில்க் பவுடர், சுகர், இஞ்செல்லாம் தட்டி போட்டு நல்ல டீ ஒன்று ரெடி பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி மிச்சத்தை அப்படியே பாத்திரத்துலேயே அனுப்பி விட்டேங்க. அதுக்கு பிறகு எங்களோட குட்டி பாபாட நர்சரியில் லாஸ்ட் டே இன்னைக்கு அவங்களையும் நர்சரிக்கு ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சமையல் வேலை பார்க்கல. தங்கச்சி உங்களுக்கு லஞ்சும் நாங்கள் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதையும் 2 மணி வாக்கில் கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க ஒரு பார்க்கு தாங்க வாரேன்னு இருந்தாங்க. லஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நாங்களும் பார்க்கு போனோம். அவங்களுக்கு பார்க்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால லஞ்சை கொண்டு போய் ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாரு. நாங்கள் போனதுக்கு பிள்ளைங்களை கொஞ்சம் விளையாட போட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதையும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்க்கில் இருந்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தாங்க போணுச்சு. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குட்டீஸும் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பரான டீயோட ஸ்டார்ட் ஆகுது. குட்டீஸ் எல்லாம் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஸ்கூல் லீவ்னால லேட்டாக தாங்க எழும்புவாங்க. காலையில் டீயை எந்த டிஸ்டர்புமே இல்லாமல் ரிலாக்ஸாக குடிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீயெல்லாம் குடிச்சிட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்டேர்ஸ் க்ளீன் பண்ணுறது தாங்க பிளானில் இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக கைப்பிடியில் உள்ள டஸ்ட்டெல்லாம் தொடச்சி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈரத்துணி ஒன்று எடுத்து எல்லாமே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வீட்டு வேலைகளை ஒரே நாளில் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை பிளான் பண்ணி செஞ்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எங்களோட அப்ஸ்டேரில் உள்ள லிவிங் ரூம். எப்போவுமே மெஸ்ஸியாக தாங்க இருக்கும். எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ்ஸாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்பே குட்டீஸ் எல்லாம் எழும்பிட்டாங்க. டீயை போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு 2 ஏரியா க்ளீன் பண்ணுறது கொடுத்துட்டு நான் அப்ஸ்டேருக்கு வந்துட்டேன். எங்களோட அப்ஸ்டேர் யூஸ் பண்ணுறதே குறைவாக இருக்கும். டிசம்பர் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான மந்த் ஒன்று. நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ வீடு க்ளீன் பண்ணுறது மட்டும் எல்லாமே பண்ணுவோம். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு மூலையும் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத பொருள்லாம் த்ரோ பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்த்தியாகவும் மென்டலியாகவும் ப்ரிப்பரேஷன் ஆகி நியூ இயரை வெல்கம் பண்ணுறது தாங்க ரொம்ப முக்கியம். நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பனியை போகும்போது பிள்ளைகளும் கவுஸ் எல்லாம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. இந்த இயர் பிள்ளைகள் வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஈவினிங் டைம் என்னோடய ஃப்ராக் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தச்சுக்கிருந்தேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் மொட்டை மாடிக்கு போகலான்னு போனேன். போயிட்டு பார்த்தா பிள்ளைங்க மண்ணெல்லாம் கொட்டி விளையாண்டு எல்லா பக்கமும் வீசி போட்டிருந்தாங்க. பேக்கும் பிஞ்சிருந்துச்சி. வேறு பேக்கில் மண்ணெல்லாம் எடுத்து மூடி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்படி ஒவ்வொரு வேலையும் முன்னாடியே செய்யும் போது நமக்கு லாஸ்ட் மினிட்ல எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ரொம்ப ரிலாக்ஸாக நியூ இயரை வெல்கம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன சரி வேலைகள் செய்கிறதுக்கு எடுத்தால் அதே வேலையை மட்டும் செய்யுங்க. மற்ற எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒவ்வொரு இடமா வைக்காதீங்க. அப்படி பண்ணுனா நமக்கு ஒரு வேலையுமே முடிக்கலாது. ஒரு வேலையை எடுத்தால் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்கிட்டு வந்த தக்காளி, பச்சை மிளகாலாம் அப்படியே பேக்கோட ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதையும் எடுத்து தக்காளியை கழுவிட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். இது அடுத்த நாள் மார்னிங் எடுத்த வீடியோங்க. காலையில் ரொட்டி தான் சுட்டோம். நைட் வச்ச பிலாக்கா கறியும் சோயா மீட்டும் இருந்துச்சு, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதையும் எடுத்து சூடாக்கி காலையில் ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி எங்களோட பிளான் வீடை மொப் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. லிவிங் ரூமே டீப்பாக க்ளீன் பண்ணிக்கிட்டேன். சோப்பாலாம் இழுத்துட்டு நல்லா கூட்டிட்டு மொப் பண்ணி விட்டுட்டேன். இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே என்னோடய ஃப்ராக்கையும் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயை தாங்க அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்மஸ் ட்ரீயில் அந்த ஸ்டாண்டில் வந்து ஆணியை காணாம ஆக்கிட்டாங்க. அதை தான் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் 3 பேருமே பார்த்துக்கிட்டாங்க. இந்த பையனும் எங்களோட மூத்த மகள் வந்து டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. இறங்கி வேலை செஞ்சாங்க. மற்ற நாள்னால் சர்ச்சுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. வீட்டு வேலை செய்கிறதுக்கு இயலாது. இந்த வருஷம் அவங்க வீட்டிலே இருந்து வீட்டு வேலையெல்லாம் அவளும் பார்த்துக்கிட்டாங்க. மற்ற 2 பேருமே அக்காவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. உங்களுக்கும் குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கும் முடிகிறமான வேலைகளை அவங்களுக்கு பண்ணுறதுக்கு கொடுங்க. அப்படி செய்யும் போது குட்டீஸ் வந்து போன் டிவின்னு இருக்க மாட்டாங்க. வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.